எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. அதுதான் சுக்கிரன் வக்ரம். பொதுவாக சுக்கிர கிரகங்கள்லாம் பயிற்சி அடைகிறது நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம். காரணம் என்னென்னா, அதெல்லாம் மாத கிரகங்கள். ஒரு 45 நாளைக்கு ஒரு வாட்டி, 40 நாளைக்கு ஒரு வாட்டியும் முன்ன பின்ன அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதில் இந்த முறை சுக்கிர பகவான் கடகராசியிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார். அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு. ராகு கேது ஆல்மோஸ்ட் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். அதில் மீதி 4 மாத கிரகங்கள், ஒரே ஒரு குரு பகவான். இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? நாம் இந்த ஜூலை மாதம் பார்த்தோம், செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள். அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல் பரபரப்புகள், முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள், அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க அதை ஃபேவரபுளாக மாற்றிக்கிட்டாங்க, அல்லது அவங்க அதை கொஞ்சம் சமாளித்தாங்க. எதையும் மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்ட்ட இருந்தது. அதெல்லாம் ஓகே. ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும். அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், என்ன அதிகாரங்கள் இருந்தாலும், கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நாம் பார்த்தோம். அதுதான் அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள், குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள், அதே போல் விபத்துக்கள்னால் அடிபடுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது. ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும். புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும். பணம் கொடுத்து ஏமாறலாம், திடீர்னு பணம் வரலாம், கொடுத்த பணம் நல்லபடியாக சேரலாம், மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம், நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம், கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம். இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் காலங்கள் அவங்களுக்கு ஒற்று கொடுக்கும். அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் 12 ராசி அன்பர்களுக்குமே, அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள். இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இந்த நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத இழப்புகள், அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம், அது ஒரு வீண்படி அவமானங்களாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம், ஒரு சிபிஐ ரைடு, அல்லது ஒரு ஐடி ரைடு, அல்லது கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சிறை தண்டனையாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகளாக இருக்கலாம். தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்படும். அப்புறம் நீங்கள் அது நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயம் தர்மம் இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
அப்போது இதுதான் விபத்துக்கள்னு இதுதான் சொல்கிறோம் நாம், திடீர் விபத்துக்கள். ஏன்னா இந்த சுக்கிரன் வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும். அது எந்த விபத்துக்கள் என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடென்ட்கள். திடீர்னு அந்த கால சூழ்நிலை மாறும். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம். அது பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம். அதெல்லாம் அவரவர்களுடைய நம்ம ராசி, உங்கள் ராசியுடைய அமைப்புகள், உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை முடிவு செய்யும். அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனதருமை அன்பு நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா, அல்லது சௌரியமாக போயின்னு இருக்கு, அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போது சுக்கிர பகவான் மட்டும் வக்ரகதி அடைந்து கடகராசியில் இருக்க, பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபராகவே கருதப்படுவார். ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர், குளுமையான கிரகங்கள். சுக்கிரனும் ஒரு குளுமையான கிரகம், சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம். அப்போது எப்பயுமே சுக்கிரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும், ரொம்ப சுகமான வாழ்க்கை. சுக்கிரன் சந்திரன் அது வேறு மாதிரி கூட சொல்லலாம், நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம். அது காதலாக இருக்கலாம், ஆனால் காதல் சுகமாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு உல்லாசமாக இருக்கலாம், ஒரு ட்ராவலாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், வெளியூர் போய் தங்குறதாக இருக்கலாம், ரூம் எடுத்து தங்குறது, ஒரு 10 நாள் ரூம் போட்டுக்கிறது. இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கிரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ். சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது, சுகத்தை அனுபவிப்பது. அப்போது அந்த சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன. அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதருமை நேயர்களே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு ராகு தொடர்பு, அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான், வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான். அப்போ என்ன ஆகும்னாக்கா, பதவி போட்டிகள், பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள், எதிரிகள், இதெல்லாம் கூட அங்கே அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, அப்போ மீன ராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, மற்ற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம முன்னாடி பார்த்தோம், மற்ற விஷயங்கள் மற்ற ராசிகளுக்கு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக மீன ராசிக்கு ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமையும். ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். மீனராசி என்பவர்களே, உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடையவன் சுக்கிரன் அசுபர். முழு அசுபராக வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதுவும் திரிகோணத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். அவர் திரிகோணத்தில் அமர்வது சிறப்பு அல்ல. பொதுவாக மீன லக்னம் அல்லது மீன ராசிக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் சிறப்பை செய்யாது. அது யாராக இருந்தாலும் சரிதான், குருவை தவிர வேறு எந்த கிரகமும் அங்கே இருந்ததுனாக்கா சரிப்பட்டு வராது. ஆனால் இந்த இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலுமே கூட அந்த சுக்கிர பகவானையும் தாண்டி அந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலே அமைந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மீனராசி என்பவர்களே, தனவரவு பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு தருகிறது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ, அது டாக்டரோ ஆடிட்டரோ, எந்த வேலை செய்ப ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசு துறையில் இருக்கலாம், அல்லது கனிம வளங்கள், கனிம தாதுக்கள் அது சம்பந்தமான தொழில் செய்பவராக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கலாம், பெரிய மல்டி மில்லியனாக இருக்கலாம், பெரிய வியாபாரியாக இருக்கலாம், பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் கொஞ்சம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், அதே போல் பெரிய தொழில் செய்பவராக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில்
நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வருமானம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது மீனராசி அன்பர்களே. மீனராசிக்கு மெயின் பிரச்சனை என்ன? பண வரவு இருக்கணும், தனவரவு இருக்கணும். அந்த தனவரவு இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா 2ல் இருக்கக்கூடிய ராகு பகவான், 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த குரு ராகு இருவருமே மீனராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. ஆனால் இந்த சனியும் வக்ரமடைந்து அங்கே 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிரன் வக்ரமடைந்து சனியும் சுக்கிரனும் சந்திக்கின்ற வேளையில் நிச்சயமாக மீனராசி என்பவர்களே அதிக அக்கறை, அதிக கவனத்தோடு, மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் நீங்கள் மாணவ செல்வமாக இருந்தால் படிக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும், வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலையில் கவனமாக இருக்கணும், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் தங்களுடைய தொழிலில், கடைகளில், பிஸ்னஸில் அல்லது தங்களுடைய தொழிற்சாலைகளில் கவனமாக இருக்கணும். அதே போல் அதிகாரிகளாக இருந்தாலும் தன்னுடைய வேலையில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கே, அது தேவையில்லாத தீய பழக்கங்களை, தீய நண்பர்களை, தீய சுச்சுவேஷன்ஸ், அந்த தேவையில்லாத சூழ்நிலைகளை அது உருவாக்கும். அப்போ மீனராசி என்பவர்களே, உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை விட்டு நீங்கள் எந்த இடத்திலும் திரும்பக்கூடாது. புதிய நபர்கள் அறிமுகமாகலாம், புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம், புதிய பெண்கள் அறிமுகமாகலாம். எல்லா இடத்திலும் கவனம் தேவை. அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த மீனராசின்னு சொல்லிட்டாலே எக்கச்சக்கமான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்கும். கொஞ்சம் நஞ்சம்னு சொல்ல முடியாது. அதுவும் 2வது சுற்றை சந்திக்கக்கூடியவர்கள்லாம் 2வது சனி மிகுந்த கடன் சுமைகளை கொடுத்துரும். வீட்டிலே இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்களுக்கு எப்படி சாமி கடன் வரும்னா, அவங்க அதிகமாக கணவனுக்கும் குடும்பத்துக்கும் கடமைப்பட்டவர்களாக இருப்பாங்க. வேலை ஒர்க்கு பலம் அதிகரிக்கும், டென்ஷன்ஸ் அதிகரிக்கும், ஃபேமிலியில் அவங்களுக்கான ப்ரெஷர் அதிகரிக்கும். அப்போ வேலைக்கு போனால் மட்டும்தான் கடன் சுமைகளில், வீட்டில் இருந்த பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் அங்கே கடன் சுமைகள் அதிகரிக்கும். அவங்க கர்மா தேறி வேலை செய்யும். அப்போ மீனராசி என்பவர்களே, கடன் சுமைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். புதுசாக லோன் வாங்குறது, புதுசாக கடன் வாங்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவது சிறப்பு. அல்லது கடன் சுமைகள் இருக்குது சாமி, கடன் பிரச்சனைகள் இருக்குது, அது தீர்றதுக்கு என்ன வழி? அது உங்கள் ஜாதகம்தான் பேசும். அதே போல் வர வேண்டிய பணம் காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் மீனராசி என்பவர்களே. இதனால் வரல, எனக்கு பணமே வரல சாமி, நான் ஒரு இடத்துல கொடுத்துருக்குறேன், எனக்கு ஒரு அமௌண்ட் வரணும், பெரிய அமௌண்ட் வரணும், ஒரு 1 கோடி ரூபாய் வரணும், 2 கோடி ரூபாய் வரணும், என்னை ஏமாற்றிட்டாங்க, கொடுத்ததுக்கு எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்கேன், ஆனாலும் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பணங்காசுகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக ரெக்கவரி பண்ணலாம், அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும், கவலை வேண்டாம், அதற்கான வழிமுறைகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்க சமயம் இதில் முதலீடுகள் செய்யலாம், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் செய்யலாமா அப்படின்னாக்கா, நிச்சயமாக உங்களுடைய முதலீடுகள் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் அல்லது ஏற்கனவே செய்கிற தொழிலை மேற்கொண்ட காசு போகிறதா இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதுக்கு அதுக்கான சரியான நேரமாக இருக்கா, திரும்பவும் அதே இடத்துல நான் பணம் போடலாமா, இல்லை வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, அந்த புது பிஸ்னஸ் எனக்கு கை கொடுக்குமா, அந்த தொழில் என் ஜாதகத்துக்கு ஒத்து போகுமா, இதெல்லாம் கொஞ்சம் அறிந்து தெரிந்து அதன் பிரகாரம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு மதித்து நடப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொள்வது மேலும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆலய வழிபாடுகள் என்றைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.